ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் சைனா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹெஃப்டியான ரெசிப்ரோக்கல் டாரிஃப் சார்ஜ் பண்ணி யூஎஸ் வந்து சம்பவம் பண்ணாங்க. இப்போ அதே சம்பவத்தை இந்தியாவுக்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது 25% டாரிஃப் வந்து நீங்கள் பே பண்ணணும் வித் பெனால்ட்டி ஃப்ரம் August 1 அப்படின்றத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக இருக்காங்க. ட்ரம்ப் சைட்லேருந்து அஃபீஷியலாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது முதல் ரீசன் வந்து இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் டேக்ஸ்ட் நேஷன் இன் ஹோல் வேர்ல்டு அப்படின்றத சொல்கிறாரு அக்யூசேஷனாக. அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட எந்த பிஸ்னஸும் பண்ணல, எங்களுக்கு எந்த லாபமே உங்களால் இல்லை, அதனால தான் நான் அதை போட்டேன்றதை சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் வந்து ரஷ்யாட்டேருந்து நீங்கள் அதிகமான எனர்ஜி, அதாவது ஆயிலை வந்து நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ ஒரு 100 லிட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில் வாங்குறீங்கன்னா 35% நீங்கள் ரஷ்யாட்டேருந்து தான் வாங்குறீங்க. இதனால் நீங்கள் இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மானிட்ரியா அப்படின்றதையும் அக்யூசேஷனாக வச்சுருக்காரு. மூணாவது விஷயம் வந்து நீங்கள் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரஷ்யாட்டேருந்து தான் வாங்குறீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தினால தான் நான் அவங்க மேலே பயங்கரமான பெனால்ட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை ஏற்றிருக்கேன்றதை சொல்லியிருக்காரு. அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இயங்குகிற குரூப்ஸில் இந்தியாவான நீங்கள் வந்து இருக்கீங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. அவர் எதை சொல்கிறாருன்னா பிரிக்ஸை தான் சொல்கிறாருன்றது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம், நேஷனல் வெல்ஃபேரை கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிசிஷன் எதுவாக இருந்தாலும் எடுப்போம், எங்கள் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. பட் இதே இடத்துல சைனா ஃபியூ மந்த்ஸ் பேக் என்ன பண்ணாங்கன்னா, மவனே நீ ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ஏற்றுறேன்னா நானும் ஏற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 145% அது மாதிரிலாம் ஏற்றிட்டே போனாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாரிஃப் ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி இப்போ 2 பேரும் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டே ஆள் அது பார்த்து போயிட்டே தான் இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ சைனா மாதிரி இந்தியா முடிவு எடுக்கணுமா, இல்லை வந்து சப்மிசிவாக சரி பொறுமையாக வந்து அமெரிக்கா பக்கச்சுக்க வேணாம் அப்படின்றது போகுமான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா டாலரை நம்பி இருக்கிற வரைக்கும் இதே கதிதான்றதை நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.